ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ரெசிபிஸ் எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு ஸ்நாக் ஐட்டம் பண்ண போகிறோம். இது சேப்பங்கிழங்குல வச்சு ஒரு ஸ்நாக் ஐட்டம். இப்போ நம்ம சேப்பங்கிழங்குல பொரியல் பண்ணுவோம், வறுவல் பண்ணுவோம், மசியலும் பண்ணுவோம். பட் கொஞ்சம் சேப்பங்கிழங்குல ஒரு வித்தியாசமாக ஒரு ஸ்நாக் பண்ணலாம். இதில் நான் வடை பண்ண போகிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் சேப்பங்கிழங்கு ஒரு 1/4 kg நல்லா வேக வச்சுட்டு அதை நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகாய், 1/2 இன்ச்சுக்கு இஞ்சி, ஒரு 6 பல் பூண்டு, அது நல்லா எல்லாமே ஃபைனாக சாப் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி, புதினா கொஞ்சம் வாசனைக்கு வச்சுருக்கேன். அது நம்ம நல்லா அதுவும் நல்லா சாப் பண்ணி வச்சுக்கலாம். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு இருக்குது, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, பொரிக்க தேவையான எண்ணெய், கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா கொஞ்சம். இது உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் காரம் வச்சுக்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். சேப்பங்கிழங்கு போட்டுக்கோங்க. சில பேருக்கு சேப்பங்கிழங்கு நல்லா வழவழப்பாக இருக்கிறதுனால சாப்பிட மாட்டாங்க. பட் இது மாதிரி செஞ்சு கொடுங்க, உங்களுக்கு வழவழப்பே இருக்காது. சூப்பராக நல்லா நமக்கு வடை வரும். நல்லா முறுமுறுன்னு, மேலே கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக இருக்கும். பாருங்கள். இதுக்கு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். கொத்தமல்லி, புதினா, கடலை மாவு. இது அந்த வழுவழுப்பு இருக்கிறதுனால இது பைண்ட் பண்ணுறதுக்காக தான் கடலை மாவு. இல்லைன்னா நம்மளால் வடை தட்ட முடியாது. அரிசி மாவு, நீங்கள் அரிசி மாவு ஆட் பண்ணுறதுனால நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் கிடைக்கும். அது இல்லாத எண்ணெயும் ரொம்ப இருக்காது. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எண்ணெயும் நம்ம இப்போ ஸ்டவ்வில் வச்சிடலாம். இப்போ எல்லாம் கலந்தாச்சு. இப்போ இப்படியே தொட்டோம்னா கொஞ்சம் ஒட்டும். இப்போ நம்ம தண்ணியில் கொஞ்சம் தொட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்தோன்னா ஈஸியாக உங்களுக்கு வடை பிடிக்க முடியும். இதை நல்லா உருட்டிக்க முடியும். அதே போல் உள்ளங்கையில் கூட நீங்கள் கொஞ்சம் தண்ணி தடவிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது மாதிரி வடை தட்டிக்கலாம். தட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. இப்படியே எல்லாத்தையும் நம்ம தனியாக பண்ணி வச்சிட்டோம்னா ஈஸியாக போட்டு எடுத்துடலாம். இப்போ இதெல்லாம் தட்டியாச்சு. இந்த வடையெல்லாம் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெயில் போட்டு நம்ம நல்லா 2 சைடும் வேக வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன பின்னாடி எடுத்துக்கலாம். ஒரு சைடாக திருப்பி விடலாம். வேகட்டும். இப்போ நல்லா பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. எடுத்துடலாம்.
இதே போல் வந்து எல்லாத்தையும் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சேப்பக்கிழங்கு வடை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நல்ல ஒரு டேஸ்டான ரெசிபி. இது வந்து நம்ம ஈவினிங் ஸ்நாக்காகவும் வந்து சாப்பிடலாம், இல்லை சாப்பாட்டுக்கு கூட வந்து நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். நல்ல ஒரு ஸ்நாக் ஐட்டம். நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். சேப்பக்கிழங்கு சாப்பிடாதவங்களுக்கெல்லாம் வந்து இது வந்து நல்ல ஒரு ரெசிபி, நல்ல ஒரு நல்ல ஹெல்த்தி ரெசிபி இது. சேப்பக்கிழங்கு வந்து கண்டினியூஸாக நல்லா வந்து குழந்தைங்களுக்கெல்லாம், சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுத்தோன்னா நல்ல மூளை வளர்ச்சி நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்க. அந்த வழவழப்பு தன்மை இருக்கிற எல்லா காய்களுமே ரொம்ப நல்லது. அதனால் இது வந்து சேப்பக்கிழங்கு வந்து ரொம்பவே வந்து நல்ல புத்தி கூர்மை நல்லா உண்டாகும். நீங்களும் வந்து இது செஞ்சு பாருங்கள். நல்ல ஒரு ஹெல்த்தி ரெசிபி. செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் இருக்கிற ரெசிபீஸ் எல்லாம் கூட நீங்கள் பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு கட்டாயம் போஸ்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தது வேறு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். Thanks for watching.